சசி ஃபேஷன் பேலஸ். என்னோட சசி ஷாப் அன்னூருங்கிற அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில தான் வந்துட்டு நான் குர்த்தியோடதெல்லாம் போட்டு கொலாப் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுல இந்த குர்த்திய வியர் பண்ணி நான் பெரிய கோயில் எடுத்த வீடியோவை பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல வந்து நான் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். அதுல ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க, இந்த குர்த்தியோட ரேட் வந்து அதிகமா சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன ரேட் மேபி அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்த கம்யூனிகேஷனும் பண்ணல. அதுல ஒரு டேஷ் ஃபேக் ஐடி டேஷ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு 5000 அப்படின்னு சொன்னோனையும் அதுக்கு திரண்டு வந்து பதில் எப்படின்னா ஏமாத்துறாங்க, சீட் பண்றாங்க, யாரும் நம்பி வாங்கிடாதீங்க அப்படி இப்படின்னு பயங்கர கதையெல்லாம் அதுல வந்துட்டு இருந்தது. வாட்டவர் இருக்கட்டும். ஆனா ஒரு குர்த்தியில வந்துட்டு நார்மலா இந்த குர்த்தி எடுத்துக்கோங்களேன். இதுல வந்து உள்ள நான் லைனிங் கொடுத்து அடிச்சிருக்கேன். இதுவே நான் லைனிங் கொடுக்காம வெறும் இந்த கிளாத்தை மட்டும் அடிக்கிறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் 199 கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேங்க. ஆனா இதுல எவ்வளவு வேலை தெரியுமா? இது வந்து நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில உள்ள 2 செட்டிநாடு காட்டன் சாரி. சரிங்களா? இந்த சாரில கட் பண்ணி இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டரை கட் பண்ணி கைக்கும் வச்சு கீழே வந்துட்டு கரெக்டா ஈக்குவலா அந்த கீழே பாட்டம் வரும் இல்லையா, அந்த இடத்துலயும் பார்டர் கொடுத்துருவோம். இது வந்து டாப்போட வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஷாலுக்கு இந்த சாரிய கட் பண்ணி கரெக்டான வந்து 2.4 மீட்டர் 2.4 மீட்டருக்கு கட் பண்ணி இதுல உள்ள இந்த பார்டரை கரெக்டா ஈக்குவலா கட் பண்ணி 4 சைடும் வந்துட்டு பிக்ஸ் பண்ணி நம்ம இதை சேல் பண்றோம். நார்மலா இந்த சாரியை நான் வித்தனாலே என்னோட பேஜ்ல இந்த சாரியோட ரேட் வந்துட்டு 1199 பிளஸ் ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சேம் இதுவும் அதேதான். நான் ஒரு சாரியில அழகா எடுத்துட்டு போயிடலாம். இந்த 2 சாரியை நான் மெர்ஜ் பண்ணி ஒரு குர்த்தி நான் ரெடி பண்றேன் அப்படிங்கும் போது நான் 1299 விக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு மீடியமான ரேஞ்ச் தான். மேபி உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு இவ்வளவு பெருசா அப்படின்னு தெரியும். பட் அதுல உள்ள வேலை எங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? கொடுக்கறது குவாலிட்டியா கொடுக்கணும். நான் ஒரு நார்மலான குவாலிட்டி எடுத்து கொடுத்துட்டு நான் கம்மியான ரேட்ல பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு எனக்கு இதுல கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. சோ இவ்வளவு பார்த்து பண்ணும்போது அசால்ட்டா 5000 வந்துச்சு. அதுக்குள்ள உள்ள வேலை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உட்காந்து தைக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலை தெரியும். இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். சோ முதல்ல ஒருத்தவங்க வந்துட்டு ஃபேக்கா வந்துட்டு 5000 அப்படின்னு கமெண்ட் பண்ணோடனே திறந்து வராதீங்க. ஏன்னா சோசியல் சர்வீஸ் பண்றாங்களாமா. யாரும் ஏமாந்துறாதீங்க, வாங்கிடாதீங்க, ஏமாத்துறாங்க. என்னங்க பேச்சு பேசுறீங்க? 1299 அப்படிங்கிறது வந்துட்டு XXL வரைக்கும் அந்த ரேட். அதுக்கு மேல போகும்போது சைசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கிளாத்தோட மெட்டீரியல் ஃபேப்ரிக் எங்களுக்கு அதிகமா இருக்கும். சோ அதுக்கு வந்துட்டு 50 100ன்னு எக்ஸஸா போகுமே தவிர நாங்க அதிகமாலாம் வைக்கல. சோ முதல்ல எந்த டவுட்டா இருக்கோங்க அஸ் அ கன்சர்ன் பர்சன் கிட்ட வந்து நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி ஃபேக் ஐடி எல்லாம் திறந்து வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக தான்